இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் சங்கீதா, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஃப்ரம் லக்ஷ் மேக்கோவர். இன்னைக்கு நம்ம ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ஐப்ரோ டிஃபினேஷனை வந்து நார்மல் பென்சில், அதாவது நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஐப்ரோ பென்சிலை வச்சு எவ்வளோ அழகாக, ப்ரொஃபஷனலாக, குவிக்காக ஐப்ரோ டிஃபைன் பண்ணான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஐப்ரோ பென்சில் கலர் சூஸ் பண்ணும்போது பிளாக் சூஸ் பண்ணாமல் டார்க் ப்ரௌன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அப்புறம் 3 to 4 வந்து உங்களுடைய ஐப்ரோவுடைய 4 to 5 எப்போவுமே ரிவர்ஸாக தான் நீங்கள் வரணுமே தவிர. அதே மாதிரி இந்த ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க. இதுக்கு பேர் ஸ்பூலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐப்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஐப்ரோ பென்சில். ஐப்ரோ பென்சில் கலர் சூஸ் பண்ணும்போது பிளாக் சூஸ் பண்ணாமல் டார்க் ப்ரௌன் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, டார்க் ப்ரௌன் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும், நம்மளுடைய ஹியூமன் ஐப்ரோஸ் கலர்ஸ் மாதிரி கொடுக்கும். பட் பிளாக் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் மைத்திட்டுவோம்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே டார்க் ப்ரௌன் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க. இதுக்கு பேர் ஸ்பூலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரஷ் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்மளுடைய ஐப்ரோஸை டஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பவுடர், ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்சில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே அழகாக டிஃபைன் ஆகும். இது இல்லாதவங்க நீங்கள் நார்மல் உங்கள் மஸ்காராவுடைய அந்த ப்ரஷ்ஷுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வரையும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் ஸ்பூலி வச்சு நீங்கள் உங்களுடைய ஐப்ரோஸை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கணும். ஸோ இதில் டஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது போயிடும். அதே சமயத்தில் உங்களுடைய ப்ரௌஸோடைய முடி எல்லாமே ஒரே சைடாக வரும்போது நம்ம டிஃபைன் பண்ணும்போது ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரௌன், இது ரெண்டுமே ப்ரௌன் தான், இது பிளாக் கிடையாது. இது டார்க்கெஸ்ட் ப்ரௌன், இது டார்க் ப்ரௌன், இதுதான் பிளாக். ஸோ நீங்கள் வந்து அந்த விதத்தில் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஸோ ப்ரௌன் எடுக்கும் போது நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எது நியர்பையாக இருக்கும் அந்த ப்ரௌன் தான் எடுக்கணும். பிகாஸ் இந்த ப்ரௌன் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ ஃபேர் ஸ்கின் டோனுக்கு தான் இந்த ப்ரௌன் யூஸ் பண்ணணும். டஸ்கி டு மீடியம் வந்து இந்த மாதிரி டார்க்கெஸ்ட் ப்ரௌன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்ட்டு. ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை வச்சுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வரைய ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் பண்ணாமல் டேரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல் கொஞ்சம் வந்து அசிமெட்ரிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, எப்போவுமே கீழே இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இது ஏன் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய ஐப்ரோவுடைய பேஸ். ஸோ இதில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் ஐப்ரோ ட்ரிம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா பார்லரில் ஃபஸ்ட்டு கீழே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே எடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஷேப்பை டிஃபைன் பண்ணும். ஸோ எப்போவுமே இது 1 to 2 வச்சுக்கோங்க. 1 to 2 வந்து உங்களுடைய ஆர்ச்சுக்கு கீழே வர டாட்டாக இருக்கணும். 2 to 3 வந்துட்டு உங்களுடைய ஐப்ரோவோட எண்டாக இருக்கணும். அப்புறம் 3 to 4 வந்து உங்களுடைய ஐப்ரோவுடைய ஆர்ச்சோடைய மேலே மவுண்டெயின் மாதிரி இருக்கும்ல அந்த இடமா இருக்கணும். அண்ட் 4 to 5 எப்போவுமே ரிவர்ஸாக தான் நீங்கள் வரணுமே தவிர பேக்லேருந்து தான் ஃப்ரண்ட் வரணும், ஃப்ரண்ட்லேருந்து பேக் போகக்கூடாது. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐப்ரோவுடைய அவுட்டர் லைன் டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ அந்த அவுட்டர் லைன் டிஃபைன் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சக்கப்புறம் நம்ம அடுத்து போக போகிறது கலரிங். ஐப்ரோஸோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கலரிங். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, கலரிங் ஃபுல்லாக எண்டு டு எண்ட் போட்டுருவாங்க. அது எப்போவுமே அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷ் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னா எண்டு வெறுமே இந்த உங்களோட ஐ பால்ஸ் முடிகிற இந்த பாதியில் மட்டும்தான் நீங்கள் கலர் அடிக்கணும். மீதியில் வந்து வெறும் ஸ்பூலியில் ப்ரஷ் அவுட் பண்ணாலே போதுமானது. இங்கே கலர் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எப்படி கலர் அடிக்கணும்னா, இந்த எண்டு மட்டும் நான் வந்து இந்த ஸ்கேண்டினஸ் இருக்கிற இடத்துல நான் ஃபில் பண்ணுறேன். பிகாஸ் நேச்சுரலி எனக்கு வந்து திக் ஐப்ரோஸ் கிடையாது. ஸோ இந்த ஏரியா நான் ஃபில் பண்ணிட்டேன், இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ மீதி உள்ள இடத்த எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஸ்பூலி எடுத்துகிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லைன் பார்டர்ஸில் போட்ட அந்த லைன் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும், ஐப்ரோஸை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ண ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் வாங்கி தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாமே நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்க தவிர ப்ராடக்ட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலான பென்சில் வச்சே இந்த மாதிரி ஒரு டிஃபைனேஷனை கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய ஃபேஸ்க்கும் ஐப்ரோ டிஃபைன் பண்ண பிறகு என்னுடைய ஃபேஸ்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நல்லா ப்ரெசென்டபிளாகவும் அட்ராக்டிவாகவும் பிரைட்டாகவும் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீங்களும் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற பென்சிலையே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து ஹை அண்ட் பிராண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Sangeetha saying bye-bye. Who is your role model? Myself. Last person you daily call before sleeping. The last person. Your nickname that no one knows. Kanu.